நிலாடியாக உட்காந்துட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கா. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கடையில் பிளாக் க்ரீன் முக்கியமான கலர்ஸ் இல்லை. பட் ஓகே ஓகே அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பேக்லேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் போன வீடியோ எங்களோட ஈவினிங் ரொட்டீனில் சொல்லியிருந்த மாதிரி நான் என்னென்னலாம் க்ராஷே பண்ணியிருக்கேன்னு தான் காமிக்க போகிறேன். க்ராஷேன்றது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இந்த வருஷம் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அவள் பண்ணுவா. அவள் பேர் ரித்தன்யா. அவள் எடுத்துகிட்டு வந்தா. விளையாட்டுத்தனமாக தான் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நல்லா பண்ணோம். அதுக்கப்புறம் சொல்லித்தந்தா. ஃபஸ்ட்டு இது அவள் சொல்லித்தந்தி தான் பண்ணேன். ஒரு சர்க்கிள் பண்ணேன், தெரியுதா? இதை நான் ஃபஸ்ட்டு பண்ணது ஈஸியாக தான் இருந்தது. பக்கத்துலேயே உட்காந்து சொல்லி தந்ததுனால ஈஸியாக இருந்தது. ஸோ நான் இப்போ செகண்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். இதெல்லாம் நான் வாங்கினதுக்கப்புறம் நான் வீட்டில் பண்ணது. செகண்ட் ஃப்ளவர் தான் பண்ணேன். ஒயிட் கலர் நிறைய பண்ணேன், ஆனால் லைட்டாக பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு எனக்கு. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எப்படி நாட் போடுறதுன்னு தெரியல. ஒயிட் கலர் ஃப்ளவர் ஈஸியாக தான் இருந்தது. ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது அப்படியே பெரிய ப்ராஜெக்ட். இது ஃபஸ்ட் டைம் பண்ணனால எனக்கு ஒழுங்காக வரல. யானும் சரியா யான் கிடையாது, அதனால இப்படி வந்திருக்கு. லைட்டாக இந்த இடம்லாம் பெண்ட் ஆயிடுச்சு. என்னது அது? இது கோஸ்டர், ஃப்ளவர் கோஸ்டர். இப்படி மடிச்சுட்டு இது மாதிரி அப்படியே சுற்றினா பொக்கே ஆகும்ல, அதை ட்ரை பண்ணேன். இதை பண்ணிட்டு இது ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு திருப்பி இன்னொன்று பண்ணேன். ஓகே அது இது நல்லா வந்தது. இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 3Dக்கு போயிட்டேன். 3D ஹார்ட் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் ஒழுங்காக வரலை. இந்த சைடு நல்லாயிருக்கு, இந்த சைடு கொஞ்சம் கோணமானலாம் வந்து. இதுதான் ஹார்ட் ஷேப். அடுத்தது நல்ல ஹார்ட். இது அதுக்கப்புறம் பண்ணுது, தெரியுதா? இது நான் என்னோட ஸ்கூல் பேக்கில் மாட்டிருப்பேன். ஸ்கூல் பேக் டூரில் காமிச்சேன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஹார்ட்டு. இது நல்லா வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஆக்டோபஸ் தான். நான் இதை ஒரே நாளில் முடிச்சிட்டேன். ஈஸியாக தான் இருந்தது. இது நிலானி பேக்கில் மாட்டியிருக்கா. இப்போ நெக்ஸ்ட்டு இது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேபிபரா கீ செயின் தான். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாலும் இருக்குது. இது அந்த வீடியோலாம் காமிக்கல, என் ஐடியா தான். நானே அப்படியே வாழை விட்டுட்டேன். இதுதான் ஹெட்ஃபோன்ஸ் வேறு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் சார்ஜர் கவர் தான். இந்த சார்ஜர் கொஞ்சம் க்ளோத் மாதிரி இருந்ததா, அதனால் பிஞ்சிட்டு வந்துடும் அப்படின்னு நான் இது பண்ணேன். ஒரே ஒரு ஸ்டிச் தான், ஈஸியாக இருந்தது. பர்பிள் கலர், அம்மா ஃபோன் கலர் மேட்சிங்காக பண்ணேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பொக்கே நான் பண்ணேன். எதுக்கு பண்ணேன்னா அம்மாவோட பர்த்டேக்கு பண்ணேன். இதை திருப்பி உள்ள போட்டுக்கலாம். கடைசியாக நான் போன வீடியோ எங்களோட ஈவினிங் ரொட்டீனில் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னாங்களா, இப்போ அதை தான் நான் காமிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கவர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க டபுள் ஸ்டாண்ட் ஆஃப் யான் யூஸ் பண்ண சொன்னாங்க. நான் 2 கலர் யூஸ் பண்ணால் 2 கலர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் நான் ஒழுங்காக வரலை, பட் நல்லா தான் இருக்குது. ஏன் பண்ணேன்னா எனக்கு இந்த பாட்டில் ஸ்க்ராட்ச் ஆகாமல் நான் பார்த்துப்பேன். இது போட்டு கீழே விழுந்தாலும் எதுவும் ஆகாது, அதனால தான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான். நான் இது வரைக்கும் அவ்வளோதான் க்ராஷே பண்ணியிருக்கேன். இதுக்கு இனிமேல் நான் ஏதாவது பண்ணேன்னா உங்களுக்கு திருப்பி இன்னொரு வீடியோ பார்ட் 2ஆக போடுறேன். டிவி பார்த்துட்டே உட்காந்து இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வீட்டில் நிறைய பொருள், பாட்டில் கவர், ஃப்ளவரு, இது எங்கேயாவது வைக்கும்போது அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இது நம்ம பண்ணி ஒருத்தவங்க பாராட்டும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ நானே ஒரு பொருள் பண்ணி எனக்கே யூஸ் பண்ணுறது போது எனக்கே பெருமையாக இருக்குது. ஸோ நீங்களும் டிவி பார்த்துட்டே எல்லாமே ஏதாவது யூஸ்
யூஸ்ஃபுல்லாக திங்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம மிஸ் கலா டாஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. பாய்.